இப்போ ஃபைனலாக கருப்பு கவனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்காங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் நார்மல் டேஸ்லேயே கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப பெட்டர் சாய்ஸாக இருக்கும். முதல்ல அரிசியை நல்லா கழிஞ்சிடணும். கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழிஞ்சு நல்லா உணர்த்திடணும் டவல் போட்டு. நல்லா ட்ரை ஆன பிற்பாடு மிக்சியில் எடுத்து நல்லா ஓரளவுக்கு நல்லா பொடிச்சிடணும். ரொம்ப மைய பொடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு அரிசி தெரிகிற மாதிரி உடைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். ஒரு 5-6 விசில் விட்டு. பூண்டு அது கூட வெந்தயம் மித்த நாளில் குடிக்கிறதா இருந்தால் வெந்தயம் பூண்டும் போட்டு வேக வச்சு குடிச்சிக்கலாம். காய்ச்சலுங்காட்டிக்கு நான் இன்னைக்கு வெந்தயம் போடல. ஆட்டி எல்லாம் தேங்காய் பால் ஆட்டி எடுத்து அதை வடிகட்டி புடிஞ்சு வச்சுட்டு இது நல்லா வெந்த பிற்பாடு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு கிளறி குடித்தா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுனாவே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, லைட்டான சாப்பாடு எடுத்துக்கோங்க. ரசம் சாப்பாடு இல்லைன்னா கஞ்சி, இட்லி இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல டைஜஷன் ஆகும். இப்போ எனக்கு ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக கஞ்சி எடுக்கலாம். பட் அதையே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக பண்ணி தருவாங்க அம்மா. அதாவது கருப்பு கவனி கஞ்சின்ட்டு. ஸோ இந்த கஞ்சி வந்து நீங்கள் ஆல்டர்னேட் நார்மல் கஞ்சிக்கு பதிலாக அந்த கருப்பு கவனி கஞ்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து சீக்கிரமாக ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகிடலாம்.